இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரட் வச்சு ரொம்பவே சூப்பராக எப்படி இனிப்பு போண்டா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேரட் இனிப்பு போண்டா செய்கிறது ரொம்பவே ஈஸி தான், அதிக டைம் எடுக்காது. அதே நேரம் இதோட சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த இனிப்பு போண்டா செய்கிறதுக்காக ஒரு முழு கேரட்டை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1-2 கேரட் அரைப்படலைன்னா அதை மட்டும் தனியாக வெளியே எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க கேரட்டை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கேசரி கலர் பொடி சேர்த்துக்கோங்க. சிவப்பு கலர் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஆப்ப சோடா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த சின்ன ஸ்பூன்லேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. அதிகமாக பால் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. போண்டா மாவு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு கெட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாவு இப்போ கையில் எடுத்து போண்டா போடல இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அதிகமாக இதுக்கு மேலே எதுவும் பால் சேர்த்துறாதீங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுட்டு இந்த மாவு நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ இந்த கேரட் இனிப்பு போண்டாவுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில். இது கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். கேரட் இனிப்பு போண்டாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இந்த சுகர் சிரப்பு ரெடி பண்ணுற வரைக்கும் ஊற விட்டிங்கன்னா போதும். இப்போ நல்லாவே ஜீனி கரைஞ்சிருச்சு. இது கூட வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் சிரப்புக்கு கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. குலோப் ஜாமுக்கு எந்த மாதிரி ரெடி பண்ணுவீங்களோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இந்த போண்டா பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் கையில் மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி போடுங்க. சின்ன போண்டாவாக போட்டுக்கோங்க. அப்போ எண்ணெயில் போட்டதுமே நல்லா பெருசாகவே எலும்பி வந்துடும். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே நல்லா பரட்டி விடுங்க. இந்த கேரட் போண்டா 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், குட்டி போண்டாவாக போட்டது எந்த அளவுக்கு நல்லா பெருசாக எலும்பி வந்திருக்குன்னு. இந்த கேரட் போண்டா பொரிச்சு எடுத்ததுமே நீங்கள் சுகர் சிரப்பில் சேர்க்காம இந்த சுகர் சிரப்பை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த போண்டாவை சுகர் சிரப்பில் சேருங்க. சுகர் சிரப்பை இது போல் நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் கேரட் போண்டா சேர்க்கும்போது இந்த கேரட் போண்டா நல்லாவே ஊறி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கேரட் போண்டா 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இதுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுகர் சிரப்பும் நல்லாவே ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் இந்த கேரட் போண்டாவை சேர்த்துக்கோங்க. 10-15 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். இந்த கேரட் இனிப்பு போண்டாவை அப்பப்போ மட்டும் 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. அப்போ 2 பக்கமும் நல்லா ஊறி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேரட் போண்டாவை சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு. இப்போ இந்த கேரட் இனிப்பு போண்டா ரொம்பவே சூப்பராக நல்லா ஜீனி பாலில் ஊறிடுச்சு. கையில் தொடும்போதே எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த கேரட் இனிப்பு போண்டாவோட டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முழு கேரட் இருந்தால் போதுங்க. ரொம்பவே அருமையான இந்த இனிப்பு போண்டா நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யலாம். இந்த கேரட் இனிப்பு போண்டாவை நீங்கள் குலோப் ஜாம் மாதிரி அப்படியே சுகர் சிரப்பில் விட்டுட்டு தேவைப்படும் போது மட்டுமே நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் இனிப்பு போண்டா ஒரு நாள் மட்டும் வெளியில் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.